அடடா மலடா அடமலடா அன்னியூர் மண்ணில் சீமான் படடா. மண்டியிடாத மானத்தோடும் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் வாழக்கூடிய அன்னியூர் பகுதியின் உறவுகளை மாற்றம் என்று சொல்லுதான் மாறாத தத்துவம் என்கிறான் மாமேதை மார்க்ஸ். உலக பாட்டாளி வர்க்கமே ஒன்று கூடுங்கள், நாம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, அடைவதற்கு கோடி கனவுகள் இருக்கு என்கிறான். அதைத்தான் நான் சீமான் சொல்கிறார். தமிழ் சமூகமே ஒன்று கூடுங்கள், நாம் இழப்பதற்கு இனி ஒன்றுமில்லை, அடைவதற்கு பெரும் கனவு இருக்கிறது, நாடு இருக்கிறது என்கிறார். எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சிக்கல் அரசியல் அதிகாரம் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான அரசியல் அதிகாரத்தை தான் அண்ணன் சீமான் உங்களிடத்திலே விக்கிரவாண்டி இந்த இடைத்தேர்தலில் கேட்டு வந்திருக்கிறார். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் தீயவர்கள் அல்ல காரணம். எல்லா கொடுமையான நிகழ்வுகளுக்கும் தீயவன் அல்ல காரணம். எல்லா தீயவற்றையும் வேடிக்கை பார்த்து செல்கின்ற நல்லவர்களே காரணம் என்கிறார்கள். அன்பான மக்களே, 60 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த திராவிட திருட்டு கூட்டம் சாதியாக மதமாக பிளந்து நம் வாக்கை அறுவடை செய்து இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. 1 கோடி பறையர் தமிழ்நாட்டை ஆள முடியவில்லை. 1 கோடி படையாட்சி தமிழ்நாட்டை ஆள முடியவில்லை. 3000 குடும்பத்தை கொண்ட கருணாநிதி குடும்பம் ஆளுகிறது என்றால் யாரப்பா காரணம்? யார் காரணம்? உன்னை என்னை சாதியாக பிரித்த இந்த திராவிட திருட்டு கும்பலை ஒழிக்காத வரை அரசியல் ஆட்சி அதிகாரத்தை நம்ம அடைய முடியாது. அதற்குத்தான் நாங்கள் எங்கள் கட்சியின் பெயரே நாம் நாடாரோ, நாம் உடையாரோ, நாம் பறையரோ, நாம் பல்லரோ படையாச்சி அல்ல, நாம் தமிழர் என்று நாங்கள் அழைக்கிறோம். வாருங்கள். இந்த பகுதியில் நிற்க நீ சாதி பார்க்கிற ஆள் தானே. 3 வேட்பாளரும் படையாட்சி தான். ஒருவன் ஆரியத்தின் அடிமை, மற்றொருவன் திராவிடத்தின் அடிமை. ஒரே ஒரு பும்புல புள்ளதாண்டா மான தமிழச்சி. நீ பாரு, இப்ப பாரு சாதி. Your attitude is to determine your altitude. உன் நடத்தை தான் உனக்கான உயரத்தை கூட்டும். எந்த சாதியில் இருடா, இந்த பிள்ளை நடத்தை வார். இந்த பயிரை சாராய கடை மூடணும், ஆக பெரிய சிக்கல். இம்பார்ட்டன்ட் ஆண்மையற்றவர்களை தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. நீ குடிக்கக்கூடிய அந்த சாராயம் மெத்தில் ஐசோசைனேட் ஒரு கெமிக்கல், ஒரு வேதிப்பொருள் கலந்து இருக்கு. நீ குடிக்கக்கூடிய சாராயத்தின் அடக்க விலை பர்ச்சேசிங் பிரைஸ் 12 ரூபா, 160 ரூபாய்க்கு விற்கிறான். 12 ரூபா சரக்குல உனக்கு என்ன வந்துட போகுது? அதனாலதான் இன்னைக்கு இயற்கை செயற்கை கருத்தின்மை பல இடங்கள்ல உருவாயிருச்சு. பல இடங்கள்ல ஒத்த பிள்ளைக்கு வழி இல்ல. ஏன்? நீ குடிச்ச ஒத்த கோட்டர் காரணம். ஆண்டோட்டுக்கு 65,000 பெண்கள் தாலி ஆக்குறான். 2 கோடி பெண்கள் திரும்ப திரும்ப திமுக தான் வாக்களிக்கிற. என்ன ஆச்சு? 65,000 பெண்களோட தாலி அறுக்குது. யாரோ ஒரு தங்கை தன் கணவனை இழக்கிறார், யாரோ ஒரு அம்மா தன் மகனை இழக்கிறார், யாரோ ஒரு அண்ணன் தன் தம்பியை இழக்கிறான். குடும்பத்தில் ஒருவன் 2.5 கோடி இளைஞர்கள் மதுவுக்கு அடிமை என்று அரசின் புள்ளிவிவரம் சொல்லுகிறது என்றால் குடும்பத்தில் ஒருவன் மதுவுக்கு அடிமை. இதை ஒழிக்க வேண்டுமா? இதை ஒடுக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தான். ஒரு முறை அன்பான உறவுகளை ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். சிந்தனை தான் ஆக சிறந்த ஆயுதம். அண்ணன் சொல்லுவார், அரசியல் தான் இந்த உலகில் ஆக சிறந்த கல்வி. அந்த அரசியல் கல்வியை போதிப்பதுதான் நாம் தமிழர் கட்சி. வரலாற்று ஒரு வகுப்பறை, அரசியல் வகுப்பறை. இதை ஒரு முறை கேளுங்க. விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட சீமான் பேச்சை கேளுங்கள். திருட்டு திராவிடத்தை விரட்டி அடிப்பதற்கு, இந்த கொலைகார கூட்டத்திலிருந்து தமிழ் சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு உங்களுக்கான ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பதுதான். வணக்கத்திற்குரிய சொந்தங்களே, அன்னியூர் பகுதியில் வாழ்கிற மதிப்புமிக்க தோழர்களே, எதற்காக நாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு செலுத்த வேண்டும்? எதற்காக மரியாதைக்குரிய அண்ணன் சிவா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும்? 159 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு எதையும் செய்யாத திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் அண்ணன் அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெற்றால் இந்த நாட்டில் தேனாலும் பாலாரும் ஓடுமா? ஓடாது. அதே கொசுவும் சாக்கடையும் தான் ஓடும். ஆண்டாண்டு காலமாக அன்னை தமிழ் சமூகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திராவிடம். அந்த திராவிடத்திற்கு சாவுமணி அடிக்க தமிழர் நிலத்தில் ஒரு தலைவன் கிளர்ந்தெழுந்து வருகிறான்.
அந்த வரலாற்று தலைவனை பார்த்து கேட்கிறார்கள், இது வன்னிய சகோதரர்கள் நிறைந்து வாழ்கிற பகுதி, இந்த பகுதியில் சீமானுக்கு எப்படி வாக்கு கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். மதிப்புமிக்க உறவுகளே, வன்னிய சகோதர சமூக மக்களாக இருக்கட்டும், எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற ஆதி தமிழ்குடிகள் பறையர் சகோதர சொந்தங்களாக இருக்கட்டும், எந்த நிலத்தில் தமிழர் தலைவன் சீமான் வேட்பாளரை நிறுத்தினாலும் அந்த இடத்திலே சாதி பார்க்காமல் தமிழர் என்கிற தேசிய இன உணர்ச்சியோடு சீமானுக்கு தமிழகம் எங்கும் அள்ளித்தர வாக்குகளை அள்ளித்தர தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் தயாராகிவிட்டார்கள். சிந்தித்து பாருங்கள். அரை நூற்றாண்டு காலமாக அன்னை தமிழ் சமூகத்தை கேளுகட்டவர்களாக பட்டியலை அடைத்திருக்கிறது திராவிடம். ஆனால் தமிழ் தேசியம் என்ன சொல்கிறது? சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறது. தமிழ் தேசியம் என்ன சொல்கிறது? அன்னை தமிழ் சமூகத்தின் மக்கள் மற்ற தேசிய இனங்களை போல சுதந்திரம் பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகிறது. ஆனா இவன் என்ன பண்றான்? அன்னியூர்ல இருக்கிறான் அக்கா, தங்கச்சி, சித்தாய், சின்னம்மா, பெரியம்மா, மாமே, மச்சான் எல்லாரையும் கொண்டு போய் பட்டியல அடைக்கிற மாதிரி, மாட்டை அடைக்கிற மாதிரி அடைச்சு வச்சிருக்கான். நீ எப்பேற்பட்ட இனத்தின் மகன்? நீ அன்னியூரில் வாழ்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் மக்களே, நீங்கள் எப்பேற்பட்ட மக்கள்? ஓடுகிற காட்டாற்று நதிநீரை தடுத்து நிறுத்தி உலகத்திற்கே வேளாண்மை என்கிற பேராண்மையை கற்றுக் கொடுத்த பெருமாவீரன் ராஜராஜ சோழனின் பேரன் இல்லையா நீ? நீ கேவலம் கெட்டு போய் கருணாநிதி மையம் சொல்றாங்கிறதுக்காக வேண்டி அன்னியூர் சிவாவுக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக வேண்டி மாடுகளை அடைக்கிற தொழுவத்தை போல இருக்கிற பட்டியல அடைஞ்சு கிடக்கிறது. இது உன்னுடைய தன்மானத்துக்கு இழுக்கு இல்லையா? சிந்திக்க வேணாம். நீ எதுக்கு ஒண்ணு கொண்டு போய் அடைக்கிறான்? எத்தனை நாளைக்கு அடைச்சு வச்சிருப்பான்? இவன் என்ன மாற்றத்தை உனக்கு கொடுத்துருவான்? எதையும் தரமாட்டான். 5 நாளைக்கு உன்ன மங்களகரமா பார்த்துக்குவான் தேர்தல் முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் உன் பக்கம் ஒருத்தனும் திரும்ப மாட்டான். ஆனால் உனக்கான உரிமைகளுக்காக இந்த நிலத்தில் ஒரு கட்சி பேசும் என்றால் அது என் உயிர் தலைவன் சீமான் வழி நடத்துகிற நாம் தமிழர் கட்சி தான். யோசிக்க, நாட்டில் எல்லாம் பிரச்சனை. நான் தஞ்சாவூர்ல இருந்து வரேன். எங்களுடைய விவசாய நிலங்களை தி கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் என்கிற தனியார் பன்னாட்டு நிறுவனத்திற்கு கூறு போட்டு வித்தது கருணாநிதியின் மகன் ஸ்டாலின். நாங்கள் இன்று எளிகரிதிக்கிறோம். எங்கள் விவசாயம் பொய்த்து போச்சு. நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடிய சோழ நிலம் இன்று தரிசு காடாக மாறி இருக்கிறது. அதற்கு காரணம் யார்? இந்த கருணாநிதியின் மகன் ஸ்டாலின். வெக்கம் இல்லாம கையெழுத்து போட்டுட்டு தஞ்சாவூருடைய மக்கள் எங்களிடத்திலே இதே போல நாடாளுமன்ற தேர்தலிலே வந்து நின்னுகிட்டு வெக்கம் இல்லாம மன்னிப்பு கேட்டார் ஸ்டாலின். என்னன்னு சொல்லி, சோழ நிலத்தை தஞ்சாவூர் பகுதியை நான் தெரியாம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். இந்த ஒரு முறை பள்ளி மாணிக்கத்துக்கு ஓட்டு போடுங்க, நான் அந்த கையெழுத்து போட்டதெல்லாம் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க என்று கேட்டார். யோசிச்சு பாருங்க. கோபாலபுரத்தினுடைய கோமான்களாக இருக்கிற அண்ணா அறிவாலயத்தை அன்னியூர்ல இருக்கிற ஏழை விவசாயிக்கு எழுதி வைப்பாரா இவரு? ஆனா சோழர்களின் நிலத்தை கூறு போட்டு வித்து தமிழ் தேசிய இனத்திற்கு பச்சை துரோகத்தை செய்த கருணாநிதியின் முகத்தின் மக்கள் நீங்கள் சிந்திக்கலாம். ஆனா இவன் என்ன சொல்றான்? தமிழ் சமூக மக்களை தான் சாதிய கூறுகளாக மாற்ற துடைக்கிறான். இருவேறு துருவங்களாக பறையர்களையும் படையாட்சிகளையும் தடுத்து நிறுத்தி தமிழர்களுடைய ஓர்மையை கெடுக்கிறது இந்த திராவிடம். இந்த திராவிடத்திற்கு வேட்டு வைப்பதற்காகவே தான் தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் நாங்கள் கிளர்ந்தெழுந்து நாம் தமிழர் என்று நிற்கிறோம். அதுலயும் நான் யார் தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறவன் பிறப்பால் தெலுங்கன். நான் நீ நம்ப மாட்ட, சத்தியமே நான் చెప్పేను, అబద్ధం చెప్పలేదు. நான் తెలుగోడే. మా తాత ఈ స్టేట్ తోడ ఫస్ట్ చీఫ్ మినిస్టర్ ఓమాందూర్ రెడ్డి గారు. నిజమే நான் చెప్పేను, అబద్ధం చెప్పలేదు. நான் తెలుగోడే. வணக்கத்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய அன்னியூரில் வாழ்கிற தமிழ் சொந்தங்களே, பிறப்பால் தெலுங்கனாக இருக்கிற நான் தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சிக்காக, தமிழ் தேசிய இனத்தின் மீட்சிக்காக என் உயிர் தலைவன் சீமானோடு களத்தில் நிற்கிறேன் என்றால், மான தமிழச்சியின் மார்பிலே பால் குடித்த நீ, வீர தமிழனின் பேராண்மைக்கு கருவான நீ, கேவலம் கெட்ட ஸ்டாலின் பின்னாடி நிக்கிறிய, உனக்கு வெட்கமா இல்ல? ஸ்டாலின் என்ன உன் சின்னாய் மோனா? ஸ்டாலின் என்ன உன் பெரியப்ப மோனா? வெட்கம் இல்ல? 600 ஆண்டு காலம் அன்னை தமிழ் நிலத்தை தரிசாக்கி இருக்கிறது திராவிடம்.
தெலுங்கன் நானே சீமானின் கரத்தை, அண்ணன் சீமானின் கரத்தை பலப்படுத்த தங்கை அபிநயாவுக்காக களத்தில் நிற்கிறேன் என்றால், சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும், சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சி பரவட்டும், பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் சிறக்கட்டும் தமிழ்குடி, மீண்டும் கதிர்கையன் படை வெடிக்கும், காரிருள் நீக்கும், கீழ்வானம் சிவக்கும், கிழக்கு வெளுக்கும், கிழக்காசிய பிராந்தியத்தில் அகண்டவரும் தமிழர் தேசம் பிறக்கும். தம்பியின் தம்பி சீமானின் படை அதற்கு உழைக்கும் உழைக்கும்.